நாளைக்கு நம்முடைய எஸ்ஐஆர் அதனுடைய முதல் கட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்கு. டிசம்பர் 11ஆம் தேதி சம்பந்தமாக தேசிய தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. 12 மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதுதான் நாளைக்கு டெல்லி போகக்கூடிய நோக்கங்கன்னா. அதன் பிறகு காசி தமிழ் சங்கம், நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கேயும் போகணும். அதெல்லாம் பார்த்துட்டு வராங்கன்னா, மற்றபடி அரசியலுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னா, நேற்று இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா, முதல்லேருந்து நெருங்கிய நண்பர், குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தே நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவையும் சந்தித்தேன். அதாங்கண்ணா, மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்கண்ணா. வெளியே வந்தாங்க, டிடிவி சந்திச்சிங்க, ஓபிஎஸ் சந்திச்சிங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே போனவர்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க. தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா, எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உள்ள இருக்காங்க உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வரனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் அது இருக்கணும், அன்பு இருக்கணும். மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் வந்து முதல்வர் ஆய்வார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க அண்ணே, நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர், நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர், கள அரசியல் நிறையா பார்த்தவர், நிறையா முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல. அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார். அது அவருடைய கருத்தாக பாருங்கள். எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும். காரணம், களச்சூழல், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம். அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும். ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எஸ்ஐஆர்ல வந்து கோவை மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம் ரூபாய் ஓட்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே வரும். 1 கோடிக்கு மேலே ஒரு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி நான் எதிர்பார்க்கறதுங்கண்ணா. எங்களுடைய அனாலிசிஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய BLA 2 அவங்கெல்லாம் பூத் அளவில் இன்னைக்கு வந்து மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அனாலிசிஸ் வந்து 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை வரும் என்பது எங்களுடைய அனாலிசிஸ். காரணம், இறந்து போனவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த நம்பர் வரணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு டிசம்பர் 11ஆம் தேதி நமக்கு தெரியுங்கன்னா முதல் கட்டத்தில் எவ்வளவு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதன் பிறகு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அது ஒரு 5 நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு இந்த 2வது ஃபேஸ் ரொம்ப முக்கியம். யாராவது தவறாக நீக்கியிருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும், ஒரு பேரை நீக்காமல் இருந்தால் அவங்க பேரை நீக்கணும். அதனால் நாளைக்கு அது சம்பந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா. அதனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீனப் ஆகும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் குறிப்பாக சென்னையில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். சென்னையில் நிறைய தொகுதியில் 20,000, 25,000, 30,000 வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில் டபுள் என்ட்ரி, டபுள் ஓட்டு, ஷிஃப்டட், மைக்ரண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம். காரணம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,41,00,000 வாக்கில் 1 கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 12-13%. ஆனால் பீகாரே 6.5% தான். ஸோ பீகாரே 6.5% தான் மொத்தமாக நீக்கினாங்க, 40 லட்சம் சில்லற. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை 10% தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் தேர்தலே நடந்திருக்கு. கோயம்புத்தூர் பார்லிமெண்டரி தேர்தல் அப்போ கூட நம்ம சொன்னோம். அதெல்லாம் இந்த முறை சரிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெறாமே இருக்கு, எதிர்பார்த்த வேகம் இல்லைன்னு சொல்லலாமா? ஆனால் டைம் இருக்கு, நேரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம டிசம்பரில் இருக்கோம். என்ன எலெக்ஷன் ஃபீவர், தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்திருங்க. மிக வலிமையாக கூட்டணி வரும், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுறாங்க, எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்க. நான் காங்கிரஸை பொறுத்தவரை யாரோ இவர் போய் விஜய்கிட்ட பேசுறாங்க, இவங்கெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறாங்கன்னு இருக்கு. அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலையும் பண்ணல. நான் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா இடத்திலும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க 6 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை 43 இடத்துல நின்னாங்க 2016, 60 சீட்டில் நின்னாங்க 2011, 2021 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க நிலைமை அப்படி தான் இருக்கு. அதனால் இன்னைக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்ல தான் டிஎம்கே இருக்குதுங்க. அது என்னோட ஃபீலிங், நான் வெளியிருந்து பார்க்கறதுல. இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு 30 கொடுங்க, 35 கொடுங்க, 35 சீட் கொடுக்குறவங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? இந்தியா முழுவதுமே காங்கிரஸினுடைய தோல்வி முகம் தான் பார்க்குறோம். பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு, 60 இடத்துல 6 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 60 சீட்டில் ஆரம்பித்த காங்கிரஸ் இன்னைக்கு 25 சீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது
காங்கிரஸ் இதை ஒரு எலெக்ஷன் பார்கெனிங்காக பேசுவதை தான் நான் பார்க்கின்றோனே தவிர அவங்க ஜெனியூனா வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. நான் உங்களை போல சாமானிய மனிதனான கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள், வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை. இன்னும் 2 மாதம் அரசியல் களம் இருக்கு. மிக பக்குவமா நகர்த்தி கொண்டு போகணுங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடும். ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணா திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள், குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதைவிட கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. GR சாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்தி இறையாண்மைக்கு எதிராக ஜட்மெண்ட் கொடுக்கல. கரப்ஷன், லஞ்சம் அந்த கேஸ்ல எங்கேயுமே இல்லை. இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸ் பாருங்க. இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று டெல்லியில் திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சாங்க. நிச்சயமா தோக்கத்தான் போகுது. அவங்களுக்கு எதிர்பார்த்த கையெழுத்து வரப்போறதில்ல, அந்த கோரம் கிடைக்க போறதில்ல. ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், நீங்க மக்கள் பார்க்கணும். அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்து இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல, லஞ்ச லாவண்ய கேஸ்ல எதுவுமே இல்லை, நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நாங்க நீக்குவோம்னா மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க. இது டிஎம்கே என்ன பண்ணுது? மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க. அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்கு. இன்னைக்கு டிஎம்கேவுடைய மினிஸ்டர்ஸ், டிஎம்கேவுடைய மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேசஸ் பல இடத்துல இருக்கு. அவங்கள மிரட்டல் பண்றாங்களா? அதை வச்சு தமிழகத்தில் GR சுவாமிநாதன் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதனால இதை பத்திரிகை நண்பர்களும் தட்டி கேட்கணும். இம்பீச்மெண்ட் பண்ற அளவுக்கு என்ன? அதான் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்கீங்களே. சுப்ரீம் கோர்ட் அப்பீல GR சுவாமிநாதன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. அப்புறம் எதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க? இதிலே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு. பாதுகாப்பு குறைபாடுகளால தான் நடந்தது சொல்லி அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் வெளில வர போறாங்க. இந்த டைம் என்ன சொல்லுங்க? ஆனா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களுடைய நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையாக இருந்தாலும் சரி, திரு விஜய் அவர்களுடைய சொல்றீங்க டிசம்பர் 16ஆம் தேதி வர்றாங்கன்னா சொல்றீங்க. எங்கே வந்தாலும் கூட முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்னொரு முறை ஏதாச்சும் தப்பா நடந்ததுன்னா தமிழக மக்கள் அரசியல் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதை காவல்துறை கண்ணியமாக அதை நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புவோம். தாவேகா கூட்டணி வலுவடைஞ்சிருச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடும். அண்ணா இன்னும் நேரம் இருக்குண்ணே. டிடிவி அண்ணனுடைய கருத்து அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணுங்கன்னா, என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம். அதற்காக உழைக்கின்றோம். இன்னும் 2 மாத காலம் இருக்கு. தேர்தல் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள். பல காரணம். பாரதிய ஜனதா கட்சி, மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, வலிமையான ஒரு கூட்டணி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பாப்பங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அண்ணா இதுக்குன்னா SIR பொறுத்த வரைக்கும் அண்ணா இல்லைங்கண்ணா, இது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கிறாங்க. SIR-ஐ நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க, எல்லா கட்சியும் சமமா நடத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் இதுல ஏற்றம் இறக்கம் பார்க்காம, அரசியல் பண்ணாம SIR சக்சஸ் பண்ணி காட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் அவருக்கும் இருப்பதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அண்ணே பேசுறேன்.